ஹலோ மக்களே, ஏப்ரல் 13 சலங்கேலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இங்கே பிந்துவும் இந்துவும் சாரதாவை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே ரூம் நம்பர் 8 உள்ளே பார்த்தா ககன் ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்காரு. இங்கே பிந்து சாரதா நிலைமையை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. உடனே அண்ணா என்னன்னா ஆச்சு, பெரியம்மாக்கு எனக்கு உயிர் கொடுத்தது வேணால் என் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை எனக்கு கொடுத்தது என் பெரியம்மா தான், எனக்கு என் பெரியம்மானா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பெரியம்மாக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தான் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. பெரியம்மாக்கு எப்படி இந்த நிலைமையாச்சு, யார் இப்படி பண்ணா, டாக்டர் என்ன சொன்னாங்க, எத்தனை நாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக எடுத்து வச்சுட்டே இருக்காங்க ககன் கிட்ட. அப்புறம் ககனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. ககன் அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, அந்த கடவுளுக்கு கண் இருக்கா என்னன்னே தெரியலை, எவ்வளோ கஷ்டங்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பாவை தூரமாக்குனாங்க, இப்போ இப்படி ஒரு நிலைமையில உங்களை தள்ளி வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, பெரியம்மா சீக்கிரம் கண் முழிக்கணும்னா அந்த கடவுள்கிட்ட வேண்டுறேன் அப்படி இப்படின்னு இவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமே சரியாயிரும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களும் ககனும் அழுகிறாரு, இவங்க இந்து அழுகிறாங்க, பிந்து அழுகிறாங்க. இங்கே பூர்ணி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அவங்களுக்கு சிவா பூரி எடுத்துகிட்டு வராரு. பூரி நான் உனக்காக பூரி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உனக்கு கோவம் வருது பூரிக்கு. உடனே நான் அப்படி உன்னை கலாய்க்கிறதுக்கு கொண்டு வரல, நீ நேற்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுலேருந்து இப்போ வர நீ எதுவுமே சாப்பிடல, நீ உன்னையால் பசி தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு பசிக்குன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப டல்லாக இருக்க, நீ ரொம்ப சோர்வாக இருக்க, அதனால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு கொடுக்குறாரு. எதிர்த்தாப்பில் பார்த்தா நேராக அங்கே பிந்து நின்றுட்டுருக்காங்க. பிந்துவும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே சிவா பிந்துவை பார்த்தா ஐயோ இவ்வளோ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாரு. பிந்து நீயும் சொல்லு, அவள் சாப்பிடல, டல்லாக இருக்கால, நீயும் சொல்லு அப்படின்னு. அவளுக்கு பசிச்சு அவள் சாப்பிட போகிறா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் அவளுக்கு பண்ணிகிட்டு இருக்கா, பிஏ வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அவள் சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்க, நல்ல பூரி மாதிரி குண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்கள திரும்ப வழக்கம் போல் பிந்து இவங்களோட பூர்ணியோட சண்டை போடுறாங்க. உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு, நீ ஒன்று சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாரு பூரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நான் உனக்கு சாப்பிட தானே சொன்னேன், நீ எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து 2 பேரும் தலையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. காதை 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு பூர்ணி காதை பிந்து காதை பூர்ணியும் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவா பார்த்துட்டு தடுக்க முடியலை. சிவா இடையில போனால் அவனையும் பலர்னு அறைய வர செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே இவங்க சரச்சந்திரா வீட்டில் பார்த்தா இவர் சரி அந்த நிலைமையை அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார், என்ன பண்ணுறது, பெரியம்மாக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் மீரா வராங்க. டே இந்த கயிறு போச்சு, இந்த கயிறை மட்டும் மேலே கட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் கட்டணுமா மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு கட்டுறதுக்காண்டி போகிறாரு. அவர் ஏணிப்படி ஏறி மாடியில் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு இடத்துல கட்டிகிட்டு இருக்காரு. அது நட்சத்திரா பார்க்குறாங்க. டே இன்னைக்கு ஒன்று சாகடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு இடத்துல ஏணிப்பிடி போட்டு அவர் கட்டிகிட்டு இருக்காரு. அவங்கள தள்ளி விட்டு கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவர் ஏணிப்படிக்கிட்டல ஹைட்டில் இருக்கிறாரு. அவரோட ஒரு இதில் கட்டிட்டார், ஒரு தூணில் கட்டிட்டார். இன்னொரு தூணில் கட்டுறதுக்காண்டி இங்கே ஏணிப்படியை மாற்றி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அடியில் நட்சத்திரா இந்த கட்டிங்கை அதை வச்சு அந்த அடியில் அந்த இதை கட் பண்ணிடுறாங்க. இவன் இப்போ இறங்கினான்னா அது வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்துருவான். சரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்றே டே சரி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நட்சத்திரா கேட்குறாங்க. பார்த்தா உனக்கு தெரியலையா, கயிறு தானே கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. கட்டு அப்படின்னா நீ என்ன நட்சத்திரம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சரி முதல்ல பார்த்துருக்கவே மாட்டார். உடனே நீ இறங்குனா உனக்கு அவ்வளோதான், இன்னைக்கு சமாதி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவ்வளோ இறங்கி கீழே விழுந்துருவாங்க. விழுந்து பார்த்தா நட்சத்திரம் மேலே உருண்டு விழுந்துருவாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கும். உடனே இவர் நட்சத்திரம் சரி கிஸ் பண்ணிடுவார். உடனே அவங்க முதல்ல இது பண்ணிட்டு அதுக்கடுத்து நட்சத்திராவுக்கு கோவம் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திரும்ப போயிடுவாங்க. திரும்ப ஐயோ நானா இப்படி பண்ணேன் கிஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவார். இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இவங்க பிந்துவும் இவங்களும் பூர்ணியாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துருவாங்க யார், ககனும் இந்துவும் வருவாங்க. வந்த பின்ன நிறுத்துங்க இது இன்னும் ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, இங்கே என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்னன்னா அண்ணா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியை சொல்லுவா. உடனே பிந்து அண்ணா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து
பிந்து சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ககன் வந்து சொல்லுவார், பிந்து நீ சாரி சொல்லு, பூர்ணி 2 பேரும் சாரி சொல்லுங்கள், பிந்து நீ சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஓ உங்கள் தங்கச்சின்னொன்னே இப்போ நான் அவளுக்கு சாரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இந்துக்கு கோவம் வந்துடும். இந்து வந்து பலாருன்னு பிந்துவை அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு இங்கே பாரு, என் ககனனாக்கு எல்லா தங்கச்சியும் ஒரே தங்கச்சி தான், நீ வேற நான் வேற, பூர்ணி வேற கிடையாது, அவர் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறாரு. எனக்கு என்னைய 2-3 விஷயத்தில் அவர் காப்பாற்றிருக்காரு, என் உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து விடுவாங்க. கல்யாணம் பண்ணதோட கடமை முடிஞ்சதுன்னு வீட்டில் விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 2 கோடி கொடுத்து என்னைய காப்பாற்றினது, என் வாழ்க்கையை காப்பாற்றினது என்னோட ககனன், அவர் நினச்சி அதை பண்ணியிருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ரவுடிகிட்ட இருந்து என் மானத்தை காப்பாற்றினது என்னோட ககனன், அன்னைக்கு சரியும் அங்கே இருந்தான், ஆனால் ககனனாவை தான் வந்து என் உயிரை என் மானத்தையும் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து பிந்து வந்து சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ககன்கிட்ட சாரி கேட்டு ஹக் பண்ணுவாங்க. உடனே பூரணியும் வந்து சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணுவாங்க. உடனே இவங்க தங்கச்சி பாசம் ஆயிடுவார். இந்து பிந்து பூரணி 3 பேரையும் ககன் வந்து ஹக் பண்ணிட்டு உடனே அழுவார். ஹாஸ்பிட்டலில் பூமி வந்து சாரதா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சாரதா பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, இப்போ ஏன் இப்படி ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எப்போ கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தா சாரதாக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வருது. பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க, அத்தை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க. அத்தை உங்களுக்கு என்னாச்சுன்னு அதுக்கடுத்து பதட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கடுத்து டாக்டர் போய் கூப்பிட போகிறாங்க. டாக்டர்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அத்தைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் தயவு செஞ்சு வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து பூமியை வந்து நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூமியும் வந்து வெளியே நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க பூமி. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ககன் வேற வராரு. என்னாச்சு பூமி, அத்தைக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, டாக்டர்லாம் இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் திரும்ப அழுதுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ககனும் திரும்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழுதுட்டு அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அழுத ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில ககனுக்கும். பின்ன அதுக்கடுத்து டாக்டர் வந்து அவங்களுக்கு ஹார்ட் பக்கத்தில் புல்லட் பாஞ்சனால இமீடியட்டாக ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி ஆகணும், அது பண்ணாதான் இவங்க உயிர் காப்பாற்றப்படும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்கிறாரு. இது எதுக்கு நான் சைன் பண்ணணும், இது என்னது அப்படின்னு சொன்னாங்க. பிழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது, அது சக்ஸஸ் ஆனால் 50%, ஃபெயிலியர் ஆனால் 50%. என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நாங்கள் எங்களோட கடமையை தான் பண்ணுறோம் ஆப்ரேஷன், அதனால் இதுக்கடுத்து என்ன நடந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது, நீங்கள் அதில் சைன் பண்ணாதான் நாங்கள் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் இருந்து நான் பண்ண மாட்டேன், என் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும், நான் பண்ண மாட்டேன், நான் போட மாட்டேன் அவர் பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு நான் சைன் பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அம்மாவை காப்பாற்றணும், நான் பண்ண மாட்டேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப இது பண்ணிட்டு இருக்காரு. உடனே பூமி வந்து அவங்களுக்கு இல்லை நீங்கள் சைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியமானது, நம்ம சைன் பண்ணாதான் நம்ம அத்தையை காப்பாற்ற முடியும், நீங்கள் இதில் சைன் பண்ணுங்க மாமான்னு அவங்களும் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தள்ளி விட்டுறாரு ககனே. அதுக்கடுத்து இது சும்மா ஃபர்தராக ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் மாமா, நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அத்தை உயிரை காப்பாற்றணும், நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப பூமி வந்து ககனை சைன் பண்ண சொல்கிறாங்க. ககனும் அதுக்கடுத்து அழுதுகிட்டே வேறு வழி இல்லாமல் சைன் பண்ணிடுறாரு. சைன் பண்ண பின்னா இவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காரு திரும்ப ககன். அந்த நேரத்தில் ஒரு பாட்டிமா வராங்க. வந்து என்னப்பா நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, உன் முகத்தை பார்த்தா தெரியுது, கண்டிப்பாக உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாட்டி மாட்ட அதுக்கடுத்து என் அம்மா உள்ள ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ககனு. உடனே இதை கேட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு நீ அழுறதை பார்த்தாலே தெரியுது உனக்கு உங்கள் அம்மானா எவ்வளோ முக்கியம்னு, ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம், நீ பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், நீ அந்த கோயிலில் போய் நீ பூஜை பண்ண, நீ என் அம்மா உயிரை எனக்கு திருப்பி கூட, நீ அந்த சிவபெருமான்கிட்ட கேளு, சிவபெருமான் வந்து கண்டிப்பாக உனக்கு உன்னோட இதை பூர்த்தி செய்வார், கண்டிப்பாக அந்த சிவன் கோயிலுக்கு நீ போயிட்டு வா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனும் பூமியும் சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து சரி நான் என் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ககன் வந்து அழுதுகிட்டே இருக்காரு. அழுதுகிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு ககனும் பூமியும் இப்போ அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. ககனும் பூமியும் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க சிவபெருமான்கிட்ட. உடனே இவர் வந்து மணியை வந்து 10 வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த கோயில் மணி இருக்குல்ல, அதை ககன் வந்து டிங்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே அடிச்சுட்டு, சுவாமி எனக்கு உன் மேலே எப்பவும் நம்பிக்கை இருந்ததே இல்லை, நீ என் வாழ்க்கையில் எப்பவுமே எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த நிலைமைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு சந்தோஷத்தை நீ கொடுத்ததே இல்லை, நீ கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச, என் குடும்பத்தை நடுத்தரத்தில் நிறுத்தின அப்படி இப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என் அம்மா உன்னைய மலை போல நம்புறாங்க, என் அம்மா உனக்கு உயிர் இருக்குன்னு நம்புறாங்க, என் அம்மா சிவபெருமானை நம்புறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் என் அம்மா உயிரை பிச்சையா கேட்கறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏங்கி அழுகிறாரு. சிவபெருமான்ட்ட அப்படி முறையாடுறாரு. சிவபெருமான் அந்த படியில உட்காந்துட்டு அவர் அதுக்கடுத்து முட்டி போட்டு உட்காந்து வேண்டுறாரு சிவபெருமான்ட்ட ககன். என் அம்மா உயிரை எனக்கு திரும்ப வேணும், என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க, நான் இனிமேல் இப்போதான் நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நீ ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை கொடுப்ப, அவங்க வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் நீ அம்மாவுக்கு கொடுப்ப, என் அம்மா இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சிவபெருமான்ட்ட முறையாடிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அவர் ககன் வந்து அவங்க தலையை வந்து அந்த கீழே வச்சு டிங்குன்னு அடிக்கிறாரு. தேங்காய் உடைக்கிற மாதிரி அவர் தலையை போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அப்படி நீ கண்ணை திறக்கிற வரை நான் அடிச்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என் அம்மா உயிரை எனக்கு திருப்பி கொடுன்னு திரும்ப வந்து அவர் அந்த படியில வச்சு அவரோட நெத்தியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே பூமியும் இருந்து மாமா விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் ககன் கேட்கவே இல்லை. அவர் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தலையை கொண்டு அதில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என் அம்மா உயிரை எனக்கு பத்திரமா திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அந்த கோயிலில் இருந்த சாமியார் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த அவரெல்லாம் உடம்பெல்லாம் நீளத்தை பூசிட்டு அந்த சிவபெருமானோட மாலையெல்லாம் போட்டுட்டு கொண்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே இந்த சிவபக்தர் மாதிரியே இருப்பார்ல, அவர் வராரு. அவர் வந்து பூமியின் ககனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும், உன் அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக தானே வந்திருக்க, உன் அம்மா உயிரை காப்பாத்தனா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பரிகாரம்னா, நீ வந்து நிறைய பேருக்கு இந்த கோயிலுக்கு நீ இன்னைக்கு பூஜை பண்ணணும். சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ சம்பாதிச்ச காசால இந்த இதுல நீ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பெரிய இந்த மாதிரி நீ எல்லாம் பரிகாரம் பண்ணு, பூ வாங்கி கொடுங்க, மாலை வாங்கி கொடுங்க, அப்படி இப்படி நிறைய பெரிய லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ககனும் அவர் பர்ஸ்ல இருந்து 50 காசு எடுத்து, இல்லை நான் இப்பவுமே பண்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த சாமியார் திரும்ப சொல்றாரு, இல்லை நீ இது வரைக்கும் சம்பாதிச்ச காசை வச்சு நான் பண்ண சொல்லலை, இப்ப நீ புதுசா நீ வந்து சம்பாதிச்சா அந்த காசை வச்சு பண்ணணும். நீ நேர்மையா போய் உழைச்சு, அதுவும் இது என் அம்மாக்காக தான் பண்றேன், இது என் அம்மா உயிரை காப்பாற்ற தான் பண்றேங்கிறத நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ வந்து இது உன் அம்மாக்காக பண்ற, நீ இதுக்கு அடுத்து போய் இந்த கோயிலை விட்டு இதுக்கு அடுத்து போய் நீ உழைச்சு சம்பாதிச்சு அதை சாயங்காலத்துக்குள்ள இந்த கோயில்ல கொண்டு வந்து அது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் கொண்டு வந்து நீ சேர்த்து நீ பூஜை பண்ணாதான் உங்கள் அம்மா உயிர் காப்பாற்றப்படும் சொல்லுவாங்க. அங்கே சாரதாங்க வந்து சர்ஜரி வந்து டாக்டர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே சர்ஜரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். உடனே இவர் பர்ஸில் இருக்க காசெல்லாம் அங்கேயே இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இந்த பிச்சைக்காரன் படம் மாதிரி வெளியே வந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, பூமியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ அவங்கள பார்த்தாலே பணக்காரங்கன்னு தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு வேலை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா போய் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ககனும் போய் எனக்கு வேலை தாங்க ப்ளீஸ், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் கேட்பாரு. நீ இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஒரு பேப்பர் கடையிட்டு போய் கேட்பாரு. ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, இதெல்லாம் நீ விலை கூடதான் போட்டிருக்க, வாட்ச் எல்லாம் ரொம்ப பெருசாக போட்டிருக்க, உனக்கெல்லாம் யார் தருவா, போ உனக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கடைக்கு போவாங்க. அங்கேயும் வந்து நீ என்னப்பா நீ லட்சணமா பார்த்தாலே பணக்கார மாதிரி இருக்க, உனக்கு இப்படிப்பா நான் வேலை தர முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேயும் கேட்டுருவாங்க. அங்கேயும் தரமாட்டாங்க. இப்படி 3வது கடைக்கு போவாங்க, அங்கேயும் தரமாட்டாங்க. 4வது ஒரு கடைக்கு போவாங்க, ஒரு மிஷினை வச்சு இது வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் போய் கேட்பாரு, அங்கேயும் உனக்கு வேலை இல்லைன்றுவாங்க. நீ பார்த்தாலே பணக்காரன் எழுதி விட்டிருப்பான்னு அவர் பெல்ட்டை கலட்டி செருப்பை கலட்டி போட்டு பர்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சு அவரை வந்து ஒரு நார்மலாக ஒரு பணக்காரன் இல்லாமல் நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி மாறி அதுக்கடுத்து செருப்பு இல்லாமல் ஒரு பக்கமாக போய் கேட்டுட்டு இருப்பாரு. எங்கேயுமே வேலை இல்லை இப்போதைக்கு இல்லை தம்பி, போயிட்டு வான்ட்டுருவாங்க. வேலையெல்லாம் இல்லை தம்பின்றுவாங்க. உடனே ககன் வந்து சோர்வாகி ஒரு இடத்துல போய் உட்காந்துருவார். இதுக்கு மேலே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாகி டயர்டாகி உட்காந்துருவார். உடனே பூமி இருந்துட்டு, மாமா இன்னைக்கு ஒரு நாள் தான், நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படுங்க, நமக்கு அத்தை உயிர் ரொம்ப முக்கியம், நீங்கள் இவ்வளோ தெய்வீகமாக பண்ணும்போது அந்த கடவுளே உங்களுக்கு கண்ணை திறந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்து பஞ்சர் ஆகி வண்டி நிற்கும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எப்படி சாரதாவை காப்பாற்றினாங்கன்னு பார்க்கலாம். ககன் என்ன பண்ணாரு, சாரதா உயிர் எப்படி காப்பாற்றப்பட்டுருது, சாரதா வந்து அந்த உண்மையை முதல்ல யார்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ ககன் கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆப்ஷன் பி பூமி கிட்ட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ ஆதாரத்தை
சாரதா பார்த்தது யார்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீரியல் டிவியில். தேங்க்யூ மக்களே. நன்றி. நாளை சந்திப்போம். பை பாய்.